வாண்டு மாமாவின் பங்களிப்பு என்கிற ஒரு குழு விவாதம். இதை கணிப்பொறியாளர் ஓவியர் கணபதி சுப்பிரமணியம் மற்றும் மருத்துவர் ஓவியர் சதீஷ் தேவராஜன் அவர்களுடன் கிங் விஸ்வா அவர்கள் இதை ஒருங்கிணைப்பார். வாண்டு மாமா அவர்களது நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக காமிக்ஸ் துறையில் வாண்டு மாமா அவர்களின் பங்கு என்ற ஒரு குழு விவாதத்தில் இன்று நாம் உரையாட இருக்கிறோம். என்னுடன் உரையாட வந்திருப்பவர்கள் கணிப்பொறியாளர் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். இவர் மிகச்சிறந்த ஓவியரும் கூட. மருத்துவர் டாக்டர் சதீஷ், இவருமே ஒரு ஓவியர், காமிக்ஸ் புத்தகங்களை வரைந்திருக்கிறார். வாண்டு மாமா அவர்களின் ஊருக்கு மிக அருகாமையில் இருந்து திருச்சியிலிருந்து வந்திருக்கும் ஐயம்பாளையம் லட்சுமணன் வெங்கடேசன் அவர்கள். சொல்லப்போனால் இணையத்தில் முதன்முறையாக வாண்டு மாமா அவர்களை பற்றிய கட்டுரையை பதிவேற்றியவரே ஐயம்பாளையம் லட்சுமணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் தான். இப்போது இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்கலாம். காமிக்ஸ் துறையில் வாண்டு மாமா அவர்களின் பண்பு. வாண்டு மாமா அவர்கள் ஒரு ஓவியராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை துவக்கினார் என்பது நம்மில் பெரும்பாலானோருக்கு நேரம் தெரிந்திருக்கும். ஆகையால் ஒரு ஓவியராக இருந்து கொண்டு காமிக்ஸ் என்ற ஒரு துறையில் அவர் எப்படியெல்லாம் சிறப்பாக செயல்பட்டார் என்பதை பற்றி தான் இந்த விவாதம் நடக்கப் போகிறது. பல அவருடைய புத்தகங்களில் வந்த சில ஓவியங்களை, சில பேனல்களை, சில கட்டங்களை தனியாக எடுத்து வைத்திருக்கிறோம். அவற்றை முன்வைத்து இந்த விவாதம் துவங்கும். முதலில் கணபதி சுப்பிரமணியம் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். வணக்கம். வணக்கம். காமிக்ஸ் ஆர்வலர்கள் தான் நம்ம எல்லாருமே இருந்தாலும் காமிக்ஸ்னால் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காமிக்ஸுங்கிறது வந்து ஃபிலிம் எடுக்கிற மாதிரி. ஃபிலிம் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முயற்சி இருக்கோ அதுக்கு அதுக்கு எந்த அளவும் குறையில்லாத ஒரு அதில் வந்து எஃபர்ட் இருக்குது. அதில் பெரும்பாலான பங்கு வந்து எழுத்தாளருக்கு தான் இருக்குது. நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா காமிக்ஸ்னாலே ஆர்டிஸ்ட் தான், நம்ம வந்து ஆர்ட்டு தான் பார்க்குறோம், ஆர்ட் தான் நம்மளை தாக்குது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஃப்ரேம், அந்த ஒரு பேஜில் இருக்கிற என்ன பேனல்ஸ் வேணும், பேனலுக்குள்ளே என்ன ஃப்ரேமிங் எப்படி பண்ணணும், அது லோ ஆங்கிள் ஷாட்டா இல்லை மிட் ஷாட்டா, அந்த அளவில் வந்து விஷுவலைசேஷன் அங்கே வந்து தேவைப்படுது. ஒரு காமிக் புக்கு, ஈவன் ஒரு 10 பேஜ் காமிக் புக் பண்ணணும்னா கூட அந்த எஃபர்ட் இஸ் இன்வால்வ்டு. அந்த ஒரு தனி ஆர்ட் ஃபார்ம் தான் அது. அந்த டைமில் இவால்வ் ஆன சமயத்தில் 40ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். கோல்டன் ஏஜுங்கிறோம், சில்வர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லும்போது நம்மளுடைய இங்கே வந்து தமிழில் வரும்போது அதை வந்து அந்த சேம் எஃபர்ட் அங்கே போட்டிருக்காங்க. அதில் அந்த எழுத்தாளர் வாண்டு மாமாவுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா பல ஓவியர்களோடு அவர் வந்து செயல் புரிஞ்சிருக்காரு. நீங்கள் ராமு பார்க்கலாம், செல்லம் பார்க்கலாம், அப்புறம் மாசே அவர்கள் பார்க்கலாம், ரமணி. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக், காமிக் புக்னால அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதுக்கு ஒரு கிராமர் இருக்குது. ட்ராயிங், இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, காமிக் புக் ஆர்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா செல்லம் கண்டிப்பாக வந்து நம்ம தனியாக சொல்லணும். மற்ற எல்லாரோட எவ்ரிபடி இஸ் சேம். பட் அவங்க அந்த அளவுக்கு இவால்வ் ஆனதுக்கு காரணம் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட். இப்போ நெயில் கேமனுடைய சாண்ட்மேன் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு. அதில் ஒரு சில புக்கில் வந்து அவருடைய ஓன் ஸ்கிரிப்டையே பப்ளிஷ் பண்ணியிருப்பார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் வெரி டிஃபிகல்ட். அந்த டெசிஷன் மேக்கிங் அவர் எடுத்துப்பார் கம்ப்ளீட்டாக. ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்கிறேன் பாருங்களேன், அதை அவர் எடுத்துப்பார். தென் ஆர்டிஸ்ட் வந்து அவருக்குண்டான சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது நான் ஒரு சில சாம்பிள்ஸ் அது காமிக்கலாமா? அந்த அந்த சிறுத்தை சிறுவன் ஒன்று. இது வந்து வாண்டு மாமா அவர்கள் கிரியேட் பண்ண, செல்லம் அவர்கள் வரைந்த சிறுத்தை சிறுவன் அப்படின்ற ஒரு காமிக்ஸ் புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்கள். அதில் இப்போ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து விசுவலாக தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா ஸ்க்ரீனில் நம்ம காமிக்கிறத பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி லெவல் ஆஃப் டீட்டெயில் இருக்கும். ஒரு ரைட்டராக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பார். பட் அந்த ஃப்ரேமுக்கு வந்து இப்படி இருக்கணும் ஆங்கிள், இந்த இடத்துல இந்த கேரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, இங்கேருந்து அது எடுக்கிறாங்கன்ற ஸ்பெசிஃபிசிட்டி கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வாண்டு மாமாவோட ஸ்கிரிப்ட் ஏதாவது நமக்கு கிடைக்குமா? இருக்கு. ஏன்னா அவர் ஒரு பர்டிகுலர் படத்துக்கு இந்த படம் விஷுவலைஸ் ஆனதுக்கு வந்து எங்கேருந்து அது வருதுன்னு தெரிஞ்சால் அது ரொம்ப ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டுமே அட்டம் பண்ணியிருக்கேன். கதை எழுதவும் அட்டம் பண்ணியிருக்கேன், காமிக் புக் கிரியேட் பண்ணுவேன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டும் ட்ரை பண்ணும்போது எனார்மஸ் எஃபர்ட் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. பட் இதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஆஸ் அ ரீடர் அவ்வளோ இம்மர்சிவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த கதை உள்ளே போயிடுறோம். அப்போ
அந்த எந்த அளவுக்கு விஷுவலைசேஷனுக்கு அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஓவியருக்கு இன்புட் கொடுக்கறது கதைக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு காமிக்ஸ் துறையில் ஓவியருக்கான இன்புட்டை கொடுக்கறது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி சார் மிக அழகாக சொல்லியிருக்கார். ஐயம்பாளையம் லட்சுமணன் வெங்கடேஸ்வரன், இதை பற்றி உங்கள் கருத்து? ஹலோ, இப்போ வாண்டு மாமா என்ன பண்ணுவார்னா, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை டீல் பண்ணார். ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாண்டு மாமாவே பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட இவர் சொல்லி ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களாம் பெரிய பெரிய செல்லம் போல் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் வச்சு ஒர்க் பண்ணார். பட் அந்த எல்லாத்த விட எனக்கு என்னென்னா அந்த கோஆர்டினேஷன் தான், எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருந்ததுனால அங்கே எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே ஒரு இவர் பெருசு இவர் பெரியவர் அவர் சின்னவருங்கிற அது எல்லாரும் சேர்ந்து அது ஒர்க் பண்ணதுனால ஒரு நல்ல அவுட்புட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. அவங்களுக்குள்ள எந்த விதமான பார்த்தீங்கன்னா வாண்டு மாமாவும் செல்லம் இந்த 2 பேரோட காம்பினேஷனில் வந்து சிறுத்தை சிறுவன் எடுத்துக்கலாம். அந்த கனவா நிஜமா இந்த 2 கதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச கதை. அதில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபாரின் டிரான்ஸ்லேட்டட் காமிக்ஸும் பார்க்குறப்ப இதுவும் பார்க்குறப்ப எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, அந்த அளவு பண்ணாங்க. அதே போல் இவர் நல்ல லே அவுட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவும் இதில் உண்மையை சொல்லப்போனால் அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருப்பார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் சார் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கும். அந்த ஸ்கூல் பசங்க படித்தாங்க இல்லைங்களா, அது ஏன்னோ தெரியல, அந்தோட சிறுத்தை சிறுவனோட கோப்பு நாம் போல தான் ஃபீல் பண்ண வைக்கும். ஓகேங்களா, நாமளும் அப்போ தான் படிச்சுட்டு இருந்தோம், ஒரு 9th 10th படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த காமிக்ஸோட அந்த ஹீரோவோட நாமளும் சேர்ந்து பயணிக்கிறது போல் அவர் கொண்டு போவார். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இப்போ வாண்டு மாமாவை கீழே வந்தால் ஒரு தனித்தனியாக இப்போ வெகுஜன பத்திரிக்கையில் வரைஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும் இந்த பத்திரிக்கையிலையும் வரைஞ்சாங்க. வெகுஜன பத்திரிக்கையில் வரைகிறப்ப இருக்கிற ஃபீலிங் வேறு. பட்டு வாண்டு மாமாவோட பூந்தளிர்லையோ மற்ற பத்திரிக்கையிலையோ அதே ஆர்டிஸ்ட்டுங்க இங்கே வர்றப்ப அவங்க கொடுக்குற ஒரு அவுட்புட்டோட ஃபீலிங் நிச்சயமாக வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு எல்லாரும் ஒரு தவம் போல் எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதான் நான் சொல்கிறேன். ஒரே செட் ஆஃப் ஓவியர்கள் வேறு வேறு பத்திரிகைகளில் வரையும் போது அவர்கள் கொடுத்த அவுட்புட்டை விட வாண்டு மாமா அவர்களுடன் இணைந்து செயல்படும் போது அவர்கள் கொடுத்த அவுட்புட் மிகச்சிறப்பாக அவர்கள் வழக்கமாக கொடுக்கும் 100% விட இன்னும் அதிகமாக இருந்ததாக ஐயம்பாளையம் லட்சுமணன் வெங்கடேஸ்வரன் தெரிவிக்கிறார். டாக்டர் சதீஷ், நீங்கள் செல்லம் அவர்களுடைய மிகச்சிறந்த ஃபேன், மிகச்சிறந்த ரசிகர். பர்டிகுலர்லி வாண்டு மாமா அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு வந்து கிட்டத்தட்ட 40 வருடமாக நீங்கள் படிச்சுட்டு வரீங்க அவருடைய கதைகளை. அப்போது அவரோட கதைகளில் நீங்கள் என்ன புதுமையை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை காமிக்ஸில் அவர் என்ன புதுமையை பண்ணாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ காமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மீடியம் வந்து காமிக்ஸ்ன்னு சொல்லலாம். கிராஃபிக் நாவல்னு இப்போ ஒரு டேர்ம் வந்து எனக்கு என்னென்னா அது வந்து ஒரு ஃபேஷனபிளான ஒரு டேர்ம் மட்டுமே ஒழிய ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கல. இதோட பேசிஸ் அல்லது இதோட கரெக்டான டேர்ம் என்னென்னா சீக்வென்ஷியல் ஆர்ட், அதாவது தொடர்ச்சியான ஓவியங்கள் மூலியமாக ஒரு கதை சொல்வது. ஒரு ஓவியம் அது வந்து பின்னாடி வந்து ஒரு கதை சொல்லணும். அந்த கதை சொல்லலை அப்படின்னாக்கா அது ஃபோட்டோகிராஃப், அது வந்து ஒரு புகைப்படம். கதை சொன்னால்தான் அது வந்து ஓவியம் இல்லை அது ஒரு ஆர்ட் ஃபார்மாக வந்து கன்சிடர் பண்ண அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியான ஓவியங்கள் மூலியமாக ஒரு கதை சொல்வ வடிவம் தான் காமிக்ஸ் அல்லது கிராஃபிக் நாவல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ வாண்டு மாமா வந்து அவர் ஒரு அடிப்படையில் ஒரு ஓவியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு கைவந்த கலையாகவே தான் இருந்திருக்கு. அவருடைய ஆகச்சிறந்த படைப்பு அப்படின்னு நம்ம எல்லாருமே கருதுறது வந்து கனவா நிஜமா, ஓவியர் வந்து செல்லம். அதிலிருந்து ஒரு இதில் நான் அவரை வந்து அந்த ஓவியர் பற்றி நான் பெருசாக சொல்ல போகிறதில்ல. வாண்டு மாமா அப்படிங்கிற ஒரு கதை சொல்லி அந்த ஓவியங்களை வந்து எப்படி பயன்படுத்துகிறார், இல்லை அந்த கதையை வந்து எப்படி நகர்த்திட்டு போகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சில பேனல்ஸ் மூலியமாக நான் வந்து அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். செகண்ட் பேனல், ரெண்டாவது ஸ்லைடு ஸோ கனவா நிஜமாங்கிறது வந்து F5. அது வந்து ஒரு ஃபேண்டசி கதை. ஃபேண்டசி அப்படிங்கிறத விட நான் அது வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம், பட் அது ஆக்சுவலாக வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை.
இந்த இடத்துல குறுக்கிடுறேன் நான். அது ஒரு மேலதிக தகவல் வாசகர்களுக்கெல்லாம் சொல்லிடலாம். என்னன்னா 1979ஆம் ஆண்டு 1980ஆம் ஆண்டு குழந்தை புத்தகங்களுக்கான ஆண்டாக இந்திய அரசாங்கம் அறிவிக்குது. சரிங்களா? அப்படி அறிவித்து அந்த வருடம் ஏகப்பட்ட சப்சிடி கொடுக்குறாங்க, நிறைய திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அப்போதைய இந்திய அரசாங்கம். அதில் ஒரு பகுதியாக இல்லை அந்த ஒரு நிகழ்ச்சியோட அடுத்த கட்டமாக வாண்டு மாமா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா கனவா நிஜமா என்ற இந்த ஒரு காமிக்ஸ் தொடரை கல்கியில் ஆரம்பிக்கிறார். 37 வாரங்கள் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாகமாக வெளிவந்த இந்த காமிக்ஸ் தொடர் தான் தமிழில் வெளிவந்த மிகச்சிறந்த சித்திரக்கதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு தமிழ் ஹிந்து தமிழின் மிகச்சிறந்த 5 சித்திரக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசைப்படுத்துதல் நடத்தும் போது இந்த கதைத்தொடர் முதன்மையான இடத்தை பிடித்திருந்தது. அது ப்ளீஸ் சார். ஸோ இதில் கதை ஃபுல் கதையை நான் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து ஒரு பேசிக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆட்டிடையன் ஒருத்தன் வந்து ஆடை ஓட்டிட்டு ஒரு மலை மேலே போய் அப்படியே தூங்கிடுறான். அவன் அந்த தூங்குகிற நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு புகை மண்டலம் மாதிரி சூழ்ந்துருக்குது. அவன் முழிச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து அவனோட ஆடுகளை காணோம். அவன் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது பார்த்தாக்கா அவன் வீட்டில் அவன் மனைவி குழந்தைகள் யாரும் இல்லை, வேறு யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தாக்கா அந்த நாட்டில் வந்து எல்லாமே மாறி போயிடுது. ஒரு நல்லா இருந்த ஒரு ராஜ்யத்தில் வந்து நல்ல அரசன் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து வீழ்த்திட்டு ஒரு தளபதி ஒருத்தர் வந்து வஞ்சகம் பண்ணி வந்து அவர் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. இப்படி தான் போகும் கதை. ஸோ இதை வந்து அவன் ஃபுல்லாக வந்து அனுபவிச்சுட்டு அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த புகை மண்டலம் சூழ்கிறதுனால வந்து அவருக்கு வந்து தூங்கி முழிச்சு பார்க்கும்போது எல்லாமே மாறி இருக்குதுங்கிறத வந்து டெபிக்ட் பண்ணுறாரு. அடுத்து சார் நெக்ஸ்ட் லைன் திரும்ப வந்து அவர் எப்படியோ எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் தூங்குறாரு. தூங்கி எந்திரிச்சு பார்த்தாக்கா திரும்ப தன்னுடைய ஒரிஜினல் டைம்லைன் அப்படின்றதுக்கு வந்து வந்துடுறாரு. இதை வந்து சில பேர் வந்து அது வந்து நம்ம இது வந்து ஒரு ராஜாராணி கதைங்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு அமானுஷ்ய நிகழ்வு, இதை வந்து ஒரு ப்ரிமோனிஷன், அதாவது வருங்காலத்தில் நடக்க போவதை அவர் முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதை வச்சு வந்து அவர் எப்படி ராஜாவை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். பட் இது ஆக்சுவலாக வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆக்சுவலாக டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்கார். டைம் ட்ராவல் பண்ணி வருங்காலத்துக்கு சென்று அங்கே வந்து நடந்த நிகழ்வுகளை அவர் பார்த்துட்டு திரும்பி வந்து டைம் ட்ராவல் பண்ணி தன்னுடைய ஒரிஜினல் டைம் லைனுக்கு வந்திருக்காரு. ஸோ அதிலிருந்து வந்து அவர் எப்படி வந்து அந்த ராஜா வந்து சாக போகிறத வந்து எப்படி தடுக்கிறாருங்கிற மாதிரி கதை போகுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். அதுக்கு அவர் வந்து கதையில் வந்து சில குறியீடுகள் மாதிரி கொடுத்துருக்காரு. எங்கேயுமே ஒரு ஆப்வியஸாக டைம் ட்ராவல் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல மறுபடியும் குறுக்கிடுறேன் நான். நீங்கள் அவெஞ்சர்ஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லையும் எண்ட் கேம்லேயும் வந்து ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி அந்த சம்பவத்தை அவங்க ரீரைட் பண்ணி இல்லை அந்த சம்பவத்தை திருத்தி அவங்க வந்து இன்னொரு ஆல்டர்னேட் டைம்லைன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த கதையிலும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மரம் எடுக்கிற பேனல் தான் இருக்குது. மரத்தை அடுத்த ஷாட் போங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கதையில் வந்து அவன் வந்து ஒரு அப்சர்வராக மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ வந்து ப்ரோஆக்டிவாக மாறுறான். என்ன பண்ணுறான்னாக்கா அவன் வீட்டில் வந்து அவன் ஒரு செடி வந்து நட்டு அப்போ தான் வச்சு அது வந்து ஒரு சின்ன செடியாக வளர்ந்துட்டுருக்குது. அவன் 10 வருஷம் கழித்து அவன் டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறப்போ அந்த செடி வந்து ஒரு மரமாக வளர்ந்து நிற்குது. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா இவன் திருப்பி வர்றப்போ அந்த வீட்டில் அந்த செடியவே பார்த்துட்ருக்கான் வந்து சரி நான் இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா யோசிக்கும்போது சரி முதல்ல இந்த செடியை நான் பிடுங்கி போட்டுறேன். ஸோ அந்த செடியை அவன் பிடுங்கி போட்டதுலேருந்து அந்த டைம்லைன் வந்து மாறிடுது. ஏன்னா இனி அது வந்து மரமாக வளர்ந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ இந்த செடியை நான் வந்து மரமாக வளர்கிறத தடுத்த மாதிரி இதே போல் வந்து அந்த அரசர் வந்து சாக போகிறதையும் என்னால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேன்லேருந்து ஒரு அப்சர்வர்லேருந்து அவன் வந்து ஒரு ஹீரோவாக மாறுறான். அந்த தருணத்தை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம கதையாக படிக்கிறப்போ. அந்த பேனல் தான் வந்து இப்போ இந்த இதில் காமிச்சிருக்கோம். நீங்கள் மாடஸ்டி பிளைஸ் கதைகள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ரொமேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியர், ரொமேரோ ஓவியருடைய மிகச்சிறப்பான ஒரு பேனல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய 2 கைகளையும் மேலே தூக்கிக்கிட்டு ஒரு லோயர் ஷாட்லேருந்து வச்சுக்கிட்டு கேமரா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த முகத்தில் இருக்கிற அந்த ஒரு தேஜஸ் இல்லை ஒரு ஒளி இல்லை சில டைமில் வந்து என்ன சொல்கிறது எதிரணியில் இருக்கக்கூடியவர்களோட முகத்தில் இருக்கிற வன்மம்
இது எல்லாமே ரொம்ப தெளிவாக காட்டுவார் ரொமேரோ. அந்த மாதிரியான ஒரு ஷாட் வந்து தமிழில் நான் இதை தான் பார்க்குறேன். நான் அது மிகச்சிறந்த பேனல் ஸ்ட்ரக்சரிங். அதனுடைய இதை பற்றியே நம்ம 1 மணி நேரம் பேசலாம். ஆனாலும் இந்த நிகழ்வு மிக குறுகிய காலகட்டத்தில் இருப்பதால் அடுத்த இதுக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த மன்னர்கிட்ட போய் இவர் வந்து முறையிடுறாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். யாருமே வந்து இவரை நம்ப மாட்டேங்கிறாங்க. இவரை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க, ஜெயிலில் தூக்கி போடணும்னு சொல்கிறாங்க. அப்போது அது வந்து அதான் சொல்கிறார், ஒரு டைம் ட்ராவல்னு எங்கேயுமே ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் ஒரு சின்ன டயலாக் மூலிமா வந்து அதை வந்து நமக்கு உணர்த்துறாரு. எப்படின்னாக்கா, நான் வருங்காலத்திற்கு சென்றேன், அங்கு வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவன் வந்து ஒரு கனவோ ஒரு ப்ரிமோனிஷனோ கண்டிருந்தார் அப்படின்னாக்கா, அவர் வந்து நான் கண்டேன், எனக்கு வந்து தெரிந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து வாழ்ந்து விட்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ வாழ்ந்து விட்டு வந்தேன்னு அவர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவர் ஆக்சுவலாகவே ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் அங்கே வந்து அதை வந்து இப்போ ரியலாக பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வார்த்தை, சின்ன டயலாக் மூலிமா வந்து நமக்கு சொல்லிடுறாரு. அப்போது இந்த ஒரு பேனலை நம்ம கூர்ந்து படிக்கலைன்னா எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்ற மாதிரி அனுமானிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஒரு வசனத்தின் மூலமாக இவர் வந்து எதிர்காலத்துக்கு சென்று வந்திருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரியுது. அப்போ அவ்வளோ மைன்யூட்டா அவ்வளோ சட்டிலா ஒர்க் பண்ற ஒரு படைப்பாளியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, ஒவ்வொரு வாரம் அவர் வழக்கமாக வந்து காமிக்ஸ்கள், அதாவது பொதுவாக தமிழில் உருவாக்கப்பட்ட காமிக்ஸ்கள் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் இருக்குனாக்கா அவன் குத்தினான் அப்படிங்கிற மாதிரி தான் கேப்ஷன் பாக்ஸாக டயலாக்ஸாக இருக்குமே ஒழிய, இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் வந்து நம்ம இவரை தவிர வேறு எவர்கிட்டையும் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் பார்த்து இல்லை அதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனவா நிஜமாக வந்து 2 பாகங்களாக தொடர்கதையாக வந்தப்போ வெளியே வந்தது. அந்த ஃபஸ்ட் பார்ட் எப்படி முடிக்கிறாருன்னா, சரியான ஒரு கிளிஃப் ஹேங்கரில் கொண்டு போய் முடிக்கிறாரு. அந்த மன்னரோட க்ளோசஸ்ட்டு நண்பர்கள், அவரோட தளபதி, அப்புறம் அவரோட சொந்த தம்பி 2 பேரும் வந்து இவர் சொல்கிறத, அந்த ஹீரோ சொல்கிறத நம்புகிறாங்க. சரி, இப்போ ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதாள சிறையில் அடைவிட்டு கிடக்கிறான். அவனை வந்து எப்படி தப்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மேலே உச்சியில் அந்த கோட்டையோட உச்சியில் இருந்து கீழே வந்து ஒரு அகழி இருக்குது, அதில் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நீ தப்பிச்சு போய் ஏதோ ஒன்று பண்ணி ராஜாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தள்ளி விடுற சீனோட அவங்க வந்து ஃபஸ்ட் பார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ இதை வாரம் கல்கியில் தொடராக படிச்சிருக்கும் போது மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முதல் பகுதி முடிவடையுது. ஒரு கோட்டையோட உச்சியிலிருந்து கதையோட நாயகன், அவன் தான் அந்த நாட்டோட எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய 1% வாய்ப்பு கொண்ட ஒரு நாயகன். அவனை கோட்டையோட உச்சியிலிருந்து மன்னரோட தம்பி தள்ளி விட்டுடுறாரு. டூ வாட் எவர், உன்னால் முடிஞ்சதை செய், இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய திறமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, நீ எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியல, ஆனால் செய் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை மேலேருந்து தள்ளி விடுறாரு. இந்த ஷாட்டை பாருங்கள் நீங்கள், அது சரிங்களா? இந்த ஒரு ஆங்கிள், இந்த ஒரு காம்போசிஷனுமே சார் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா அது அவ்வளோ அற்புதமான ஒரு காம்போசிஷன். சரிங்களா? ப்ளீஸ். இது கனவா நிஜமாவோட இது மாதிரி நிறைய ஒவ்வொரு பேனலை பற்றி நம்ம வந்து 1 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அவர்கிட்ட கதை சொல்கிறதில் பிடிச்ச விஷயம் வந்து ஒரு ஹை கான்செப்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆகட்டும், அந்த மாதிரி கான்செப்டுகளை வந்து எளிய முறையில் நம்ம தமிழ் இப்போ வாசகர்கள், ஒரு அவரோட மெயினாக அவரோட டார்கெட் வந்து இளம் வயது டீனேஜர்ஸ், ஸ்கூல் படிக்கிற பசங்க, அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லைட். இந்த இடத்துல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கணபதி சாருமே இதை ரெகுலராக சொல்லுவார். என்னென்னா, வாண்டு மாமா சிறுவர்களுக்கான எழுத்தாளர், சிறார் எழுத்தாளர் இல்லை, சிறுவர்களுக்கான எழுத்தாளர். நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கட்டங்கள் வந்து இந்த டீனேஜ் பருவங்கள் தான். அப்போ தான் நமக்கு லைட்டாக யோசிக்க தோணும், சில முடிவுகள் நம்மளே எடுக்க ஆரம்பிப்போம். அந்த டைமில் அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க எப்படியெல்லாம் சாதிக்க முடியும், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வாண்டு மாமா இருந்திருக்காரு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாண்டு மாமா அவர்களுடைய படைப்பில் அகைன் செல்லம் அவர்களுடைய ஓவியத்தில் ரத்தினபுரி ரகசியம் அப்படின்ற ஒரு தொடரில் ஒரு கதையில் ஒரு பகுதியை பார்க்குறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை தான். வேற ஒரு புதியதாக ஒரு உலகம் படைச்சிருக்காரு. அது எப்படின்னாக்கா, எல்லாருமே பார்த்தாக்கா ட்ரெஸ் எல்லாம் ராஜா ராணி மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும்.
ஸோ அதில் வந்து அவர் அந்த விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு புதிய வகையான வாகனம் ஒன்றை வந்து டிசைன் பண்ணுறாரு. அது வந்து நீரிலும் போகும், நிலத்திலும் போகும், வானிலும் பறக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஹோவர் கிராஃப்ட்டுங்கிறது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஹோவர் கிராஃப்ட். இப்போ அதை வந்து புதுசாக ஏதோ ஒரு வாகனம் வந்து டிசைன் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து காமிச்சு இது வந்து பேர் ஒன்று வச்சுட்டா அதுக்கும் ஹோவர் கிராஃப்ட்டுக்கும் அந்த படிக்கிற அந்த சிறுவனோ சிறுமியோ வந்து அதை ரிலேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாருனாக்கா ஹோவர் கிராஃப்ட் படத்தை வரைஞ்சிட்றாரு, பழியை தூக்கி வழக்கம் போல் எல்லா எழுத்தாளர்களும் பண்ணுற மாதிரி ஓவியர் மேலே போட்டுடுறாரு. என்ன பார்க்காதீங்க. அவர் என்னென்னா இந்த வாகனத்தை வந்து நம்ம ஓவியர் வந்து எல்லாருக்கும் புரியும் பாணியில் ஹோவர் கிராஃப்ட் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் போட்டுறாரு. ஸோ நீரிலும் நிலத்திலும் வானிலும் செல்லக்கூடிய ஒரு வாகனம், அது வந்து ஒரு ஹோவர் கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய பள்ளி பருவத்தில் வந்து காமிக்ஸ் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோவர் கிராஃப்ட் ஆகட்டும், அப்புறம் இந்த குறிப்பாக இந்த ஐரோப்பியாவில் இருக்கிற பல ஊர்களோட கேபிட்டல் என்ன, அதெல்லாமே வந்து நான் காமிக்ஸ் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஸோ இது எளிதாக கடத்தக்கூடியதாக அவரை வந்து பார்க்குறேன். அடுத்த ஸ்லைட். இந்த கட்டத்தில் நீங்கள் பாருங்கள், அவர் ப்ராக்கெட்டில் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாரு, நம்ம ஓவியர் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ இருக்கிற ஹோவர் கிராஃப்டை அப்படியே வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததுல கருட வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருட வாகனம் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம ஏதோ வந்து ஈகிள் ஷேப்பில் இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ கற்பனை பண்ணியிருப்போம். சரி, எல்லாருக்கும் வந்து இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியோட ரிலேட் பண்ணிங்கிறதுக்காக ஹீரோ வந்து ஒரு கிளைடரில் வந்து பறக்கிற மாதிரி வந்து அதை வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே வந்து அதான் காம்ப்ளெக்ஸ், டிஃபிகல்ட்டு, ஹை எண்ட் கான்செப்ட்ஸை வந்து சிம்பிளாக அதே சமயத்தில் கொஞ்சம் பொதுவரையும் வந்து படிக்கிற வாசகனுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற அக்கறையில் வந்து அவர் வந்து இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். 1984 ராணி காமிக்ஸில் காதலியை விற்ற உளவாளின்ற ஒரு கதையில் தான் நான் ஃபஸ்ட்டு ஹோவர் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஒரு அது என்ன ஒரு வாகனம் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரிய வருது. அந்த கதையில் ரொம்ப பிரமிப்பாக நான் பார்த்தேன். எப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட் தப்பிச்சு போகும்போது ரோட்டில் போவார். அதே வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுப்பு நிலம் வந்தோடனே தண்ணியில் போக ஆரம்பிச்சிடும் அது. அண்ட் தென் அவர் அதை பறக்கவும் ஆரம்பிப்பார் அவர்லாம். அதே மாதிரி மிஸ்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு ராணி காமிக்ஸ் 47வது இதழில் ஜேம்ஸ் பாண்ட் வந்து கிளைடர் யூஸ் பண்ணி வருவார். அதே மாதிரி ஒரு இரும்புக்கை மாயாவியோட ஒரு கதையிலையும் கிளைடர் யூஸ் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அயல்நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட காமிக்ஸ்கள். அது நமக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டு தமிழுக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முன்னோடியாக வாண்டு மாமா அவர்கள் இதை தமிழிலேயே நமக்கு புரிகிற மாதிரி இதில் அவர் 2 முக்கியமான விஷயத்த சொன்னார். அவர் கருட வாகனம் அப்படின்னு ஒரு பேர், அது அவனுக்கு எவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகுது பாருங்களேன். கருடன் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசத்தில் பறக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருது. அது வாகனம் அப்படின்னும் போது ஒரு வெஹிக்கிளாகவும் எனக்கு புரிஞ்சிருது. அது என்னுடைய பெயர் சொல்லிலேருந்து எனக்கு புரிஞ்சுக்க வச்சுட்டாரு. ஆனால் கிளைடர் அங்கே வரைஞ்சிருக்காங்க அவங்க. ஸோ இதான் 3வது பாயிண்ட்டுக்கு வந்து லீடு கொடுத்துட்டீங்க நீங்கள். அவர் வந்து தமிழில் வந்து அவர் வைக்கிற பெயர்கள், அவர் சூட்டும் பெயர்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு கனெக்டு, ரொம்ப சிம்பிளாக வந்து நமக்கெல்லாம் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அடுத்த எட்டிமோலாஜி, வேர்ச்சொல். என்ன இருக்குது என்ன இருக்குது? ஓகே ரைட்டு. இதுதான் அவர் வந்து ஒரு இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் யாரோ நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ வந்து உருவாக்குறோம் தமிழுக்காக அப்படின்னு சொன்னாக்கா, இங்கிலீஷில் பேட்மேன், ஸ்பைடர்மேன், ஆண்ட்மேன், அந்த மாதிரி நிறைய மேன் இருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து அந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அவர் வந்து கழுகு மனிதன், அவரோட காஸ்டியூம் வந்து ஒரு கழுகோட காஸ்டியூம் போட்டுட்டு கழுகு மாதிரி வந்து அவர் வந்து பறந்து சாகசம் செய்கிற மாதிரியான கதை. எல்லாரும் வந்து ஒரு நிமிஷங்க, இந்த இடத்துல நம்ம தமிழில் வந்து நுனிப்புல் மேய்கிற நிறைய ஆசாமிகள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இது வந்து பேட்மேன்லேருந்து ஒரு ரிப் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்வாங்க. இந்த கதையை படிச்சிருந்தாங்கன்னா புரிஞ்சிருந்தாங்கன்னா அப்படி ஒரு சென்டென்ஸை எங்கேயுமே அவங்க அட்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்கும் இதுக்கும் வந்து இவர் ஒரு காஸ்டியூம் போட்டால் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத தாண்டி வந்து 2 பேருக்கு எந்த விதமான ஒற்றுமையும் கிடையவே கிடையாது. கதை வந்து ஒரு பயங்கர சென்டிமெண்டலான ஒரு கதையை பற்றி நான் எதுவுமே இப்போ பேச போகிறதில்ல. பட் ஜஸ்ட் அந்த கதையோட தலைப்பை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம். ஸோ சாதாரணமாக வந்து இப்போ ஓகே, ஒருத்தர் வந்து கழுகு மாதிரி வந்து காஸ்டியூம் போட்டுட்டு வந்து அவர் சூப்பர் ஹீரோயிசம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா எல்லோரும் வந்து பொதுவாக வந்து கழுகு மனிதன் அதோடு நிறுத்திடுவாங்க. ஆனால் வாண்டு மாமா வந்து கழுகு மனிதன் ஜட்டாயு
அப்படிங்கிற வந்து ஒரு இதை கொடுக்குறாரு. ஜட்டாயு அப்படின்ற வந்தாலே வந்து அது வந்து டோட்டலாக வந்து ஒரு ஒரிஜினல் கான்செப்டாக இந்தியனைஸ்டு கான்செப்டாக மாறிடுது. ஜட்டாயு அப்படின்னு வந்தாலே வந்து அவரோட ஹீரோயிசம், அவரோட அந்த சாக்ரிஃபைஸு எல்லாமே வந்து நமக்கு இமீடியட்டாக வந்து மைண்டில் கிடச்சிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கதையும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான நார்மலான ஒரு சூப்பர் ஹீரோ கதையே கிடையாது. சார் ஒரு நிமிஷம், இந்த நியூ ஜெனரேஷன் ரீடர்கள் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஜட்டாயுன்றது வந்து ராமாயணத்தில் வர்ற ஒரு கேரக்டர். சீதையை ராவணன் கடத்திட்டு போகிட்டு இருக்கும்போது அவர் வானில் பறந்து வந்து ராவணன் கூட சண்டை போட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவர், சரிங்களா? அதனால்தான் ஜட்டாயுன்னும் போது அவர் சொன்னபோது தியாகம், வீரம், இது போன்ற பல விஷயங்கள் அவர் சொல்கிறார். அவர் நம்ம எல்லாரும் 40+, இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. அதனால் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. சாரி ப்ளீஸ். ஓகே. ஸோ அதுதான் அதுக்கு கதையும் வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு கதை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி பேட்மேன்லேயோ இல்லை வேறு எதுலேயோ வந்து இவ்வளோ சென்டிமெண்டலான கதை எனக்கு தெரிஞ்சு வந்தது கிடையாது. அதனால் அது ஒன்று. நெக்ஸ்ட் லைக் இது மாதிரி பெயர்கள் வைப்பதில் வந்து அவர் வந்து ரொம்பவே வல்லவர். கடைசியாக வந்து நம்ம நானும் கிங் பிஷாவும் சேர்ந்து 2017 வந்து சுட்டி விகடனில் வந்து ஒரு க்ரைம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ் தொடரை வந்து ஆரம்பித்தோம். முடிக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வருவார், அங்கே குற்றங்கள் நடக்கும். அந்த குற்றங்களை வந்து அவர் க்ளூவை வச்சு சால்வ் பண்ணுவார். அந்த க்ளூவை வந்து நாம் வந்து ரீடர்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவோம். அதை வந்து ஒரு போட்டியாக அறிவித்து அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணோம். இதுக்கு வந்து மெயின் இன்ஸ்பிரேஷன் விளம்பரம் பண்ணிட்டுமா? எஸ் ப்ளீஸ். 2017 ஜனவரி 1ஆம் தேதி வெளியான சுட்டி விகடனில் க்ரைம் டைம் அப்படின்ற கவர் ஸ்டோரியாக இந்த காமிக்ஸ் வெளியாச்சு. தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட போஸ்டர்கள் அடித்து 10,000 ரூபாய் பரிசு போட்டி கொடுத்து சுட்டி விகடன் காமிக்ஸ் தொடரிலே மிகுந்த பரவலான வரவேற்பு பெற்ற ஒரு தொடராகவும் அது அறியப்பட்டது. அந்த தொடரில் 5 பக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயுமே ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. அந்த குற்றத்தை யார் செய்தார்கள், இந்த குற்றம் எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. அதை வாசகர்கள் படித்து அவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் பரிசை கரெக்டான பதில்களை எழுதி அனுப்பினால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு கிடைக்கும். அதுதான். இப்போ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த க்ரைம் டைமுக்கு வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சதே வந்து பாண்டு மாமா தான். அவர் 1960 வந்து சிஐடி சிங்காரம் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை உருவாக்கி அதை வந்து ஒரு காமிக்ஸ் தொடராக கல்கியில் போட்டிருந்தார், டயல் 100 அப்படின்ட்டு. அந்த டயல் 100 காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் வாரம் வந்து ஒரு சின்ன க்ரைம் ஒன்று நடக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு க்ளூ கொடுப்பாரு. அதை வச்சு அவர் வில்லனை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறத வந்து சொல்லணும். 1967 அப்போது ஐயம்பாளையம் லட்சுமணன் வெங்கடேஸ்வரன் படிச்சிருப்பாரு. கண்டிப்பாக புதுசாக வாங்கி படிச்சிட்டார் அவர். அப்போ புது வாரம் அந்த தொடர் வரும்போதே அவர் படிச்சிருப்பாரு. ஆமாம். அப்படி வந்து எங்களுக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட அது தொடர் வந்து முன்னோடி இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சுங்க, 50 வருடங்கள் கழித்து நாங்கள் வந்து அதை வந்து அதே கான்செப்டை வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ இந்த காமிக்ஸுங்கிற ஒரு ஃபார்மேட்டில் மட்டுமே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான எவ்வளோ வெரைட்டியாக வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒன்று சொல்லுவேன். இதை இப்போ இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்காக நான் வேற ஒரு புரியுற வகையில் சொல்கிறேன். இன்ட்ராக்டிவ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போ ரொம்ப இதுவாக நடந்துட்டு இருக்குது. அந்த காலகட்டத்தில் 1967 இன்ட்ராக்டிவாக பிரிண்டில் வார பத்திரிகையில் எப்படி இன்ட்ராக்டிவாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கான முதல் முயற்சி சொல்ல போனால் இதுதான். வேறு எந்த பத்திரிகையிலும் நான் இது வரைக்கும் பார்த்தேன். 1947 வந்த பெரும்பாலான பத்திரிகைகளை நான் தொடர்ச்சியாக வாங்கி வச்சுருக்கேன், பார்த்துருக்கேன். நண்பர் ஐயம்பாளையம் வெங்கடேஸ்வரனோட கலெக்ஷன்லேருந்து நிறைய புத்தகங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி வார பத்திரிகையில் இன்ட்ராக்டிவாக ஒரு விஷயத்தை, அதுவும் காமிக்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுன்றது 1967 உலகுக்கு காட்டியவர் நம்ம இவர் தான், பாண்டு மாமா. இப்போது கணபதி சுப்பிரமணியம் சார் அவர்கள் அடுத்து சில ஓவியங்களை பற்றி பேசுவார். அதாவது எழுத்தாளர் வந்து எப்படி வந்து ஓவியர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு அரசு சார் முன்னால் பேசணுமேனு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. சுசீந்திரன் சார் இருக்காரு. ஓகே, என்னோட ஒரே ஒரு அப்சர்வேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பர்டிகுலர் கதையிலேருந்து நம்ம பார்க்கும்போது சிறுத்தை சிறுவன் படத்துலேருந்து பார்க்கும்போது இதில் சார் இதில்
ஒரே ஒரு ஸ்லைடை பற்றி நான் இங்கே ஸ்லைடு வேலை செய்யாதால நாங்கள் வந்து லேப்டாப்பில் வச்சுக்கிட்டு சில ஓவியங்களை பற்றி பேசுகிறோம், மன்னித்துடுங்க, சாரி. 21 பேஜ் 21 சார். இந்த பேஜ் சார். இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆர்ட் சேலஞ்சஸ் டெக்னாலஜி, டெக்னாலஜி இன்ஸ்பயர்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் சேலஞ்சஸ் டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்பயர்ஸ் ஆர்ட். வாவ். இது வந்து நம்ம ஜான் லெசட்டர் சொல்கிறார், பிக்சாரோடைய ஜான் லெசட்டர். ஓகே. இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, இந்த எழுத்தாளரும் ஓவியரும் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, ஆர்ட் சேலஞ்சஸ் டெக்னாலஜி, அது போல் ரைட்டர் சேலஞ்சஸ் த ஆர்டிஸ்ட். ஓகே, ஆமாம். அண்ட் தென் த ஆர்டிஸ்ட் இன்ஸ்பயர்ஸ் த ரைட்டர். கரெக்ட். ஓகே, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து இந்த ஒரு பேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி பேனலில் ஓகே, அந்த சிறுத்தையனுடைய ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த ஆக்ஷன் இருக்கு பாருங்க. ஆமாம். செல்லம் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக அதை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. அந்த அந்த ஸ்டோரி இருக்குது, ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகே. அந்த ஸ்கிரிப்டுக்கு அவர் வந்து வரைஞ்சிருக்காரு. ஓகே. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்டிஸ்டையே நம்ம இப்போ ரைட்டரையே நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிற மாதிரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுத்தையினுடைய ஆக்ஷன் பாருங்கள், அதனுடைய ஜெஸ்டர் பாருங்கள், ஆமாம், எக்ஸ்ட்ராடினரி லெவல் ஆஃப் அப்சர்வேஷன்லேருந்து அதை அவங்க கொண்டுறாரு அவர். ஆமாம், ஆமாம். ஸோ அதனால தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் காமிக் புக் ஆர்டிஸ்ட் நம்ம அவரை வந்து சொல்கிறோம். அதாவது வாண்டு மாமா ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஒரு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கதை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, அகைன் பாப்புலர் கல்ச்சர்லேருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. பாகுபலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராணா தாகுபத்தியும் பிரபாஸும் ஃபைட் பண்ணும்போது அது ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாமிச மலைகள் மோதிக்கொண்டது போல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல 2 மிகப்பெரிய ஆளுமைகள், வாண்டு மாமா அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி மிகச்சிறந்த படைப்பாளி, அவர் என்ன பண்ணுறாருன்னா, செல்லத்துக்கிட்ட ஒரு சேலஞ்சை தூக்கி போடுறாரு. இந்தா இப்படி ஒரு கதை எழுதியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. செல்லம் என்ன லேசுப்பட்ட ஆளா அவர் எப்படிப்பட்ட சாதனையாளர். அவர் என்ன பண்ணுறாரு, ஐயா நீங்கள் எழுதிட்டீங்கல்ல, இந்தாங்க இதை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், இதுக்கு அடுத்தது நீ எப்படி எழுதுறன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு சேலஞ்சு தூக்கி கொடுக்குறாரு. இப்படி மிகச்சிறந்த ஒரு போட்டி 2 பேருக்கு இடையில நடந்ததால தான் நமக்கு இப்படி போட்ட மிகச்சிறந்த கதைகளே கிடைச்சிது. ஆர்ட் சேலஞ்சஸ் டெக்னாலஜி, டெக்னாலஜி இன்ஸ்பயர்ஸ் ஆர்ட். இதை வந்து ரைட்டர் சேலஞ்சஸ் ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் இன்ஸ்பயர் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாமா? இது அனதர் எக்ஸாம்பிள் சார். இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். ஆமாம், ரமணிங்கிற ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா, அது ஒரு பெயிண்டிங் தான். அது ஒரு பேனல்னு அவங்க வந்து ஒரு பெயிண்டிங்கே கொடுக்குறாங்க. ஒரு என்டையர் ஒரு இதை வந்து ஒரு கேன்வாஸில் பண்ணோன்னா இது ஒரு ஃபுல் பெயிண்டிங். இது ஓகே, அது வந்து ஒரு ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ 3 inches by 2 inches பேனலில் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி டீட்டெயில் கொடுக்கணுன்னா இது இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரைட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்னால தான் அது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழில் செல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக வாண்டு மாமா அவர்களின் பணிபுரிந்ததில் மிகச்சிறந்த அசாத்திய திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு ரமணி அவர்களை சொல்லலாம். ரமணி அவர்கள் ஓவியத்தில் கல்கியில் 1967 டிசம்பர் மாதம் 2 முதல்ல வந்து ஒரு டீசர் போடுவாங்க. ஒரு 3 உருவங்களை போட்டுட்டு கௌசிகன் எழுதிய புதிய சித்திரக்கதை ஆரம்பிக்கிறது அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கௌசிகன் அவர்களின் புதிய சித்திர தொடர்கதை டயல் 100 புத்தாண்டு சிறப்புதலாக ஆரம்பிக்கிறதுன்னு இருக்கும். 3வது விளம்பரத்தில், சாரி 2வதுலையும் பேர் இருக்காது, 3வது விளம்பரத்தில் தான் அவங்க பேர் சொல்லியிருப்பாங்க. இது வந்து 1966-67 டிசம்பரில் வந்த ஒரு கதை. ரமணி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவரும் ஒரு மிகச்சிறந்த அசாத்திய திறமைசாலி. அவரோட ஒர்க்கில் இந்த டயல் 100 அப்படின்ற ஒரு காமிக்ஸில் ஒரு பர்டிகுலர் பேனலை பற்றி தான் இப்போது கணபதி சுப்பிரமணியம் சார் சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஸ்பெஷாலிட்டி சார் அந்த ஒரு சின்ன பேனலில்? அது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பேனோரமிக், ஆல்மோஸ்ட் நியர்லி பேனோரமிக்கான ஒரு ஷாட். அது நிறைய எலிமெண்ட்ஸ் அதில் இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வுட்ஸ் ஃபாரஸ்ட்டு அது மாதிரி. பட் என்டையர் திங் அந்த ஸ்டோரியை வந்து சொல்லும்போது அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய காம்போசிஷன், எட் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸு. இது வந்து அது நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு, அது வந்து ஒரு பெரிய கேன்வாஸ் ஒர்க்கில் தான் வந்து நீங்கள் ஜென்ரலாக அது பண்ணுவீங்க. ஒரு அந்த அளவுக்கு டீட்டெயிலும் கொடுப்பீங்க, அந்த அளவுக்கு கிராண்டியரும் இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் ஒரு காமிக் புக்கில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது ரீடருக்கு. ஓகே, அந்த ஸ்டோரி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. ஓகே,
ஒரு லைக் சினிமா ஸ்கோப் மாதிரி சம்டீம்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி. ஸோ இது வந்து இது எனக்கு என்னென்னா, இவங்க எப்படி இதை வந்து அவர் ஸ்கிரிப்டை வந்து அவரோட ஸ்கிரிப்ட் கையில் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் பேனலுக்கு ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்மளுடைய அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா we are blessed to have directors like வசந்த் சார், சுசீந்திரன் சார் வந்திருக்காரு, பாஸ்கர் சக்தி சார் வந்திருக்காரு. இப்போது ஒரு இயக்குனராக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு ஸ்டோரி போர்ட் செட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் ஒரு டீம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு செட்டப்லாம் பண்ணுவாங்க, இந்த அரங்கம் இப்படி இருக்கணும், இந்த ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது டெக்னிக்கலி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ப்ராப்பராக ஒரு திரைப்படத்திற்காக எவ்வளவு உழைக்கிறோமோ அதில் ஓரளவுக்கும் குறைவான உழைப்பை இவங்க கொடுக்கல, அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த உழைப்பை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா அதில் அனதர் திங் இஸ், இப்போ நீங்கள் வந்து இதில் இப்போ ஃபிலிம்னு வரும்போது மல்டிபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆமாம். ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆமாம். செட்டுன்னு இருக்கு. ஆமாம். ப்ராப்ஸ்ன்னு இருக்கு. ஆமாம். இது நாங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து ஐம் நாட் சேயிங் அது ஈஸின்னு சொல்ல வரல. ஆமாம். இது அத்தனை இவர் வந்து பென்சில் அண்ட் பெனில் கொண்டு வரணும். ஓகே. ஸோ இந்த பென்சில் தான் அங்கே வந்து ஆக்டர். ஓகே. எல்லாமே ப்ராப்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ அதனால அது அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸும் அவ்வளோ எஃபர்ட் அவங்க போட்டிருக்காங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே. அந்த ஈடுபாடு சொல்கிறோம். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 80-20 சொல்கிறோம். ஆமாம். எல்லாமே 80% இருந்தால் ஓகே கொடுத்துறோம். ஆமாம். ஆனால் இது வந்து மோர் தென் 100% இருக்குது இதில். 100+. ஸோ அது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ 100% கொடுக்கணுன்ற ஒரு எனார்மஸ் இன்டெகிரிட்டி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சு. அது நீங்கள் சொன்ன மாதிரி வாண்டு மாமாவோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு வேளை எலிவேட் ஆகிறாங்களோ கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கொஷின். இதில் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான கடைசி பாயிண்ட்டாக இதை சொல்லிக்கிறேன் நான். அது வாண்டு மாமாவும் சரி, செல்லமும் சரி, ரமணியும் சரி, அப்பவும் சரி இப்பவும் சரி, ஓவியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அப்படின்றது வந்து ஒரு என்டையர் ப்ராஜெக்டில் சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ் கூட கிடையாது. இது உங்கள் அண்ணாருக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது ஆனாலும் கூட தன்னலம் கருதாமல் இந்த சொசைட்டிக்காக ஏதோ ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதை முன்னெடுத்து சொல்கிற ரமணி, செல்லம் போன்ற ஓவியர்களுக்கும் இவர்களை தளபதியாக இருந்து வழிநடத்தி சென்ற வாண்டு மாமா அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த செஷனை முடித்து விடுவோம். ஐயம்பாளையம் லட்சுமணன் வெங்கடேஸ்வரன், மருத்துவர் டாக்டர் சதீஷ், கணபதி சுப்பிரமணியம், அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.